ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ வந்து செவ்வாய்க்கிழமைங்க. இன்றைக்கி நைட்டு நான் வந்து 11:40க்கு வந்து நான் அந்த வீடியோ எடுக்கிறேன். என் பையன் ஊருக்கு போயிருந்தான். ஊருக்கு போயிட்டு வந்துட்டார். அவர் அட்மிஷன் 10th எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்துடுச்சு. அவருக்கு அட்மிஷன். அதனால் அவர் ஊரில் கோயம்புத்தூர் போனார். போயிட்டு ஒரு 10 days கூட ரிட்டன் வந்தாச்சு. எங்கள் வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்து விட்ருக்காங்க ஸ்நாக்ஸ். அப்புறம் எங்கள் பெரிய மைனுக்கு பிடிச்ச கடலை மிட்டாய், கொக்கச். அப்புறம் நான் வந்து புளி கேட்டிருந்தேன். புளி, கொஞ்சம் சுக்கு, 2 பாக்கெட் சுக்கு, கேசரி பவுடர். இதோட ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம், அதை காட்டுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஹோட்டல் வச்சுருக்கோம். அங்கேருந்து ஊர்லேருந்து நான் வந்து என் தம்பிகிட்ட சொல்லிட்டேன், பரோட்டா கொடுத்து விடு அப்படின்னு சொன்னேன். அதனால் பரோட்டா, ஏன்னா எப்படி இருக்குன்னு தெரில இல்லைங்க. அதனால் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கம்மியாக தான் கொடுத்து விட சொன்னேன். அதுவுமே 6-7 பரோட்டாஸ் இருக்குது. என் மையன் தூங்கிட்டான், பெரிய மையன். சின்ன மையன் அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். எந்திரிச்சிட்டாருன்னா நாளைக்கு அவனுக்கு ஒரே குஷி தான். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான மெயின் ஐட்டம், நான் எப்படா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ். எப்படா 12 மணி ஆகும்னு உட்காந்துருக்கேன். இதை வந்து சாப்பிடாமல் தூங்க மாட்டேன். இன்னொன்று, நான் டயட் வேறு ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு, வெயிட் போட்டுருச்சு. சரி, ஓகே, திருப்பி நம்ம ஐடியல் வெயிட் வரணும். ஒரு 2 kg எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நேற்றுலேருந்து டயட் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஜூலி சொன்னால், தீதி நான் மதியானம் சாப்பிடல, நேற்றும் மதியானம் வேணான்ட்டு ஃப்ரூட்ஸ் இதுதான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தீதி நீ இப்படியே தான் சொல்லுவேன், நீ 2 days 3 days கழித்து திருப்பி நீ வந்துடுவ, சாப்பிட்ருவ அப்படின்னு. அந்த அவள் கூட நம்மளை இப்படி மதிக்காமல் பேசுகிறாளே. நம்ம இந்த தடவை கண்டிப்பாக பயங்கர சின்சியராக எடுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க. ஐயோ, இலவரட்டாலும் சாப்பிட்டு 1 வருஷம் ஆச்சு. தெரியுதா, கட்டி இருக்குது. ஆக்சுவலி இதை சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமோ? ஆனால் இன்னும் கொஞ்சம் சூடுலாம் இருக்குங்க. எச்சில் ஊறுது. முருகா, எனக்கு வந்த சோதனையா முருகா. ஐயோ, என் மைண்டை மட்டும் இப்போ போய் பரோட்டா அப்படின்னு சொன்னால் எந்திரிச்சு வந்துடும். பரோட்டான்னு சொன்னாலே எந்திரிச்சு வந்துடுவோம். வா, எச்சி வருது. தொட்டு பார்க்குற தப்பு இல்லை. இங்கே பாருங்க, எப்படி பிச்சோடு எப்படி ஜூஸியாக வருது. இன்னும் ஒரு 1/2 hour இந்த வாயை அடக்கிக்கிட்டு இருப்போம். ஜர்ஸ்மித்தோன், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஹாய் சொல்லு. அவர் அப்படிதான் ஹாய் சொல்லுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஊரை விட்டு வந்துட்டு இந்த பரோட்டாவுக்கு, இலை பரோட்டாவுக்கு, பூவுக்கு, இந்த மாதிரிக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க. வடை நம்ம செஞ்சு சாப்பிடலாம், இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குகிற வடை மாதிரி ஆகாது இல்லையா? நீங்கள் வாருங்க, 2 pack. இது எனக்கு ஒன்று, என் சின்ன மையனுக்கு ஒன்று. ஏன்னா இவன் ஊரில் போய் வந்து பரோட்டாலாம் நல்லா சாப்பிட்டான். என்ன ஏன்றா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், குட் நைட்.